வணக்கம் மாணவர்களே, எமிலிருந்து உங்கள் தரன். இன்றைக்கு நான் கதைக்க போகிற விடயம் இளஞ்செழியன் ஐயாவை பற்றித்தான். இளஞ்செழியன் ஐயாண்டு சொல்கிறதுக்கே வாய் கூசுது. அதுக்கு தகுதியற்ற நபரான் அவர் இப்போ வழியால் வந்துருக்கு அவற்றை நிகழ்ச்சி நிறான். வணக்கம் கதிரண்ணா. நாங்கள் இன்றைக்கு உரையாடப்படுற விடயம் இளஞ்செழியன் அவர்கள் எவ்வாறு சிங்களத்தின நிகழ்ச்சி நிரலின்படி இந்தியா கொடுத்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றிட்டு, எப்படி திட்டமிட்டு நிறைவேற்றிட்டு எப்படி திருப்பி போயிருக்கிறார் என்ற விடயத்தை தான் நாங்கள் வடிவ ஆய்வு செய்து உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம். எவ்வளவு தூரம் அவற்றை விஷத்தை அவர் கடைசியாக இப்படி தெளிவாக திட்டமிட்டு கக்கி இருக்கிறார், அவற்றை செயற்பாடு எப்படி, அதை கதிரண்ணாட்டையே நாங்கள் கேட்போம். வணக்கம் கதிரண்ணா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வேலைக்கு நேரம் அதான் இப்போ அந்த இதுக்குள்ள ஒரு கொஞ்சமாக அதை பதிவு செய்வோம் என்ற ரீதியில் பதிவு செய்வோம். கண்டிப்பாக. என்னென்றால் நாங்கள் தொடர்ச்சியாக ஈழத்தமிழர் கருத்தரங்கம் சார்பாக வாட்ஸ்அப் குரூப் ஊடாக தொடர்ச்சியாக பேசி கொண்டிருப்பதையும் நாங்கள் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக நாங்கள் இதை நாங்கள் ஐயா இளஞ்செழியன் அவர்கள் மீது நாங்கள் எல்லா சுமைகளையும் அவர் மீதே நாங்கள் சுமத்திவிட முடியாது. இந்த ஈழத்தமிழர்களை பொறுத்தளவில் இந்த அரசியல் யூகங்களை எவ்வளவுக்கு புரிந்து கொண்டார்கள் என்பதைத்தான் நாங்கள் பேச வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே முக்கியமாக பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், முதல் கூட்டத்தில் அவர் பேசிய விடயமும், இரண்டாவது கூட்டத்தில் பேசிய விடயமும், மூன்றாவது கூட்டத்தில் விஷங்களை கக்கிய விடயங்களையும் மக்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையும் இருக்கிறது, உண்மையும் இருக்கிறது. இதில் என்ன விடயம் உண்மையாகவே என்றால், இளஞ்செழியன் அவர்கள் என்று ஒரு நீதியரசரை ஒரு மனிதர் ஈழத்தமிழர்கள் கை காட்டி அடையாளப்படுத்துவது அது இலங்கையினுடைய நீதிமன்றத்தின் வரம்புகளை கௌரவித்தவர்களாகவே ஆக்கப்படும். அப்போ இந்த நூதனம் ஏன் நடக்குது என்றால், நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்கில் பல விடயங்களை பற்றி பேசியிருப்போம். 16 ஆண்டுகளாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஈழத்தமிழர்களினுடைய அரசியல் சித்தாந்தங்களை குழி தோண்டி புதைத்தவர்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ எங்களிடம் எதுவுமே அல்ல. இறுதியாக வருகின்ற பொறிமுறை ஒவ்வொன்றிற்கும் ஈழத்தமிழர்கள் தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் சபைகளை, மனித உரிமை பேரவையை, இருக்கின்ற அமைப்புகள் எல்லாரிடமும் கேட்பது ஒன்றுதான், இலங்கையில் எங்களுக்கு நீதி மீது நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் தொடர்ச்சியாக சொல்லுகின்றோம். அப்போ ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய ஒரு பிரதிநிதி அங்கே சென்று வருகின்றார். செம்மணியை பார்த்து விட்டு வந்தும் அவர் இப்படி ஒரு அறிக்கையை தயாரித்து உள்ளகத்துக்குள் தள்ளுகின்ற போதும் மக்களும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை சார்ந்து நிற்பவர்களும் மிக இறுக்கமாக ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார்கள், இந்த உள்ளகம் எமக்கு தேவையில்லை. அப்போ இந்த நீதியை நாங்கள் இலங்கையில் நம்ப போறவர்கள் கிடையாது என்றதற்குத்தான் இது ஏற்கனவே ஒரு திட்டமிடல் வேறொரு வடிவில் திட்டமிடப்பட்டிருந்தது, அது முறியடிக்கப்பட்டிருந்தது. நான் தொடர்ச்சியாக பேசியிருப்போம். இந்த இறுதி ஆயுதத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள்? அப்போ நீங்கள் இளஞ்செழியன் அவர்களை நீங்கள் கௌரவித்தவர்கள் கிடையாது. அதை எப்படி நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இலங்கை நீதிமன்றத்தில் ஒரு வரம்புகளை கொண்ட நீதியரசராகத்தான் அவர் கடமையாற்றியிருக்கின்றார். அப்போ இன்றைக்கு இவரை பாராட்டுக்கள் இவருக்கு செய்கின்ற போது உலக தேசத்தில் இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை, இந்த இந்தியா மிக நூதனமான முறையில் தான் தொடர்ச்சியான காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காய்களின் நகர்த்தலாகத்தான் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த மக்களிடம் இருக்கின்ற இந்த நல் மதிப்பை கொண்டு வந்து இந்த இலங்கையில் இருக்கின்ற நீதித்துறை, இந்த நீதிமன்றத்தின் வரம்புகள் சரியாகவே இருக்கிறது, இந்த 2027க்குள் வந்திருக்கின்ற இந்த 60 தீர்மானத்தை நாங்கள் ஏற்பதும் எங்கள் மக்கள் ஏற்பதும் என்று இதோடு இங்கே மூடப்போகின்றார்கள். இந்த உள்ளகத்துக்குள் இந்த விசாரணையை கொண்டு வந்து அப்படியே ICCக்கோ அல்லது ICJ
ஜேகோ எந்த நடவடிக்கையும் கொண்டு போகாத அளவிற்கு கொண்டு போகின்றார்கள். அப்ப அதுதான் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம் என்னவென்றால், சிலை பொறிமுறை உடன் வந்தவுடன் நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து இந்த ஆண்டே அதற்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்க வேண்டும். அது இந்த தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இந்த பொறிமுறையும் தோற்கடிக்கப்படும். இதுவும் எங்கள் போராளிகள் மீதும் இது சேறு பூசப்படும் என்பதையும் ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருப்போம். அப்ப இவர்களுக்கு என்னென்றால் இந்த சிலை பொறிமுறை போன்ற இருக்கின்ற நடவடிக்கைகளை மூடிவிட வேண்டும் என்ற இந்தியாவினுடைய பெரும் அழுத்தமும் இலங்கையினுடைய பெரும் அழுத்தமும், அதே போன்று இந்த ஐயா இளஞ்செழியன் அவர்களுடைய பாராட்டுக்கள் விடயங்களும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை அது தோற்கடிக்கப் போகிறது. ஏனென்றால் மக்கள் இளஞ்செழியன் அவர்களை பாராட்டியவர்கள் கிடையாது. அப்ப இளஞ்செழியன் அவர்களை பாராட்டுகின்றார்கள் என்று நாம் நினைத்தது முதலாவது அமர்வில் நாங்கள் நினைத்தோம். முதலாவது கூட்டத்தில் அவரை சார்ந்தவர்கள், அவருடைய கல்விமான்கள் அவரை பாராட்டுகின்ற போது, ஒரு இலங்கையில் இருக்கின்ற கல்விமான்களுக்கும் இனி வளருகின்ற பிள்ளைகளுக்கும் கல்வி சித்தாந்தங்கள் ரீதியாக அவர் உரையாற்றப் போகின்றார் என்பதற்காக நாங்கள் அதற்குரிய வாழ்த்துக்களும் ஈழத்தமிழர் கருத்தரங்கில் செய்திருப்போம். ஆனால் இரண்டாவது மேடையில் பேசிய பிறகு, மூன்றாவது மேடையில் பேசிய பிறகுதான் இந்த மெதுவாக இந்த காயை நகர்த்துகிறதை நாங்கள் ஏற்கனவே இது பார்த்து கொண்டிருந்த நாங்கள் இந்த நடவடிக்கை நடக்கும் என்று ஏற்கனவே கிட்டத்தட்ட நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகின்ற போது இப்படி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றுதான் இன்று எல்லா நாடுகளிலும் என்னவென்றால் இலங்கையினுடைய நீதிமன்ற வரம்பே தூக்கி கௌரவிக்கின்றார்கள். அப்ப இது எங்கே நமக்கு விழுக்காடாக இருக்கும் என்றால், இனி இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இருந்து போகின்றவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு செய்தியாக்கப்படும் என்றால் எல்லா ஊடகங்களும் இன்றைக்கு அதை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு திரிகின்றார்கள். இது எப்படி நாங்கள் ஐயாக்கு நாங்கள் பெரும் விழாவெடுத்து விட்டோம், அவர்தான் முதலமைச்சர் என்று தெரிகிறார். அப்ப இவர்களுக்கு உண்மையா என்ன விடயம் என்றே விளங்குதில்லை. எங்களை சுற்றி எவ்வளவு வேலைகள் பின்னப்படுகிறது. இந்த உள்ளக பொறிமுறைக்குள் இவரை வைத்துக்கொண்டு தள்ளுகின்ற விடயங்கள் கூட இவர்களுக்கு புரிவதல்ல. அப்ப அதனால் தான் நாங்கள் ஏன் உடன் அதை பேசி நாங்கள் வாட்ஸ்அப் ஊடாக இப்படியே செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால், இது நீங்கள் தெளிவு பெறுங்கள். இது நீங்கள் எங்களுடைய ஐயா நீதியரசர் இளஞ்செழியன் அவர்களுக்கு நீங்கள் விழா எடுத்தது இலங்கையில் இருக்கின்ற நீதியை சொல்லுகின்ற வரம்புகளுக்குள் நிற்கின்ற நீதிமன்றங்களை கௌரவிப்பதற்காக. உண்மையிலேயே நீங்கள் ஒரு ஈழத்தமிழனாக நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்றால் பல விதிமுறைகள் இருக்கிறது. இந்த மண்ணும் மக்களுக்குமாக உடலங்களும் இரத்தங்களும் இன்று வரை தோள்களில் சுமந்து நிற்கின்ற மக்களை நீங்கள் சந்தித்து அதை செய்திருப்பீர்கள். அப்ப நீதியரசரை கொண்டு வந்து இரண்டாவது மூன்றாவது இடத்தில் அங்கேயும் கக்கின்றார். அப்படி என்றால் இந்த ஐக்கிய நாடுகள் சபை என்பது புற்றுநோய் என்றும் அங்கே வைக்கின்றார். அப்ப அந்த இளையோருக்கு வேற என்ன சொல்ல வருகிறார்? இளையோருக்கு நாம் அப்படி சொல்லலாமா? ஒரு அரசியல் இல்லாத நாங்கள், ஒரு தலைமைத்துவம் இல்லாத நாங்கள், ஒரு நிழலரசை தோற்கடித்த இந்த சர்வதேசத்துக்குள் நின்று ஒரு 35 லட்சம் மக்களுக்குள், அதுவும் ஒரு குறிப்பிட்டவர்கள் இந்த மாவீரர்களுடைய தியாகங்களை தூக்கி சுமக்க வேண்டும் வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற போது அவர்கள் புரிந்து கொள்ளாமல் எம்மையே தோற்கடிக்கின்றார்கள். இந்த தோற்கடிப்பதற்கு பின்னால் இருக்கின்ற சேதியும், இவர்கள் விழா கோலம் போட்ட இந்த சேதியும், இது ஒரு வரலாற்று தவறாகவும், இந்த கார்த்திகை மாவீரர்களினுடைய இந்த தியாகங்களை இவர்கள் வீணடிக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாக நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலேயே ஒரு எழுச்சியாக இருக்க வேண்டுமென்றால், ஒரு வரையரம்பு பட்டு ஒரு நீதியரசர் அந்த தகுதியோடு இதே முதலமைச்சர் ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் சபைகளும் உலகத்தில் இருக்கின்ற வெளியுறவு கொள்கைகளோடும் தொடர்ச்சியாக அவர் இந்த ஈழத்தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை பற்றியும் போர்க்குற்றம் பற்றியும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு நிற்கின்றார்கள். அப்ப இவர் மட்டும் ஏதோ ஒரு விரண்டாவிதம் போன்று இந்த ஐக்கிய நாடுகள் சபை புற்றுநோய் கால் வைத்த இடமெல்லாம் என்று அந்த வார்த்தையை சொல்லுகின்ற போது, இவர் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்தியை சொல்லுகின்றார்? அப்ப இவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், எங்களோட நாட்டுக்குள் எங்களுடைய நீதிமன்றத்தின் வரம்புப்படி எங்களிடம் எல்லா உரிமையும் இருக்கிறது. நாங்கள் புத்த சாசனத்தோடு நிற்கின்ற, காவி வெட்டியோடு நிற்கின்றவர்களிடம் போவோம் என்று இவர்கள் சொல்லுகின்றார்களோ தெரியவில்லை. அப்ப அதைத்தான் சொல்லுகின்றார்.
தெரியவில்லை என்பதை விட அவர் சொல்லுகின்றார். அப்ப இந்த வேதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டுதான் நாங்கள் இந்த மக்களிடம் இந்த கருத்தரங்கை விழித்து பாருங்கள் என்பதையும் சொல்லி இருப்போம். இதன் இடையில் இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை எப்படி தோன்றப்பட்டது என்றால், இவர் 4 நாடுகளை பற்றி பேசுகின்றார். இந்த 4 நாடுகளை பற்றி நாங்கள் பிறகு பேசுவோம், எங்களுக்கு நேரங்கள் இல்லாதபடியால் வந்த சகோதரருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும். முதல் இந்த சியாரா லியோனை பற்றி அவர் பேசுகின்றார். இந்த 4 நாடும் இந்த உலகத்திலேயே மிக ஒரு ஈழத்தமிழர்களினுடைய போராட்டமும் ஈழத்தமிழர்களினுடைய ஒரு தேசத்தின் கௌரவிப்பும் மடிந்த மாவீரருக்கும் ஒரு கல்விமான் பேசுவானா? அவர் பேசிய இந்த 4 நாடையும் ஒரு தேசியத்தை சுமந்து நிற்கிறவன் பேசவே மாட்டான். 1991, 90, 2002 வரைக்கும் அங்கே குழுக்களாக இந்த மோதல்கள் நடைபெற்றது. இந்த மோதல்கள் அத்தனையும் அவர்கள் இந்த இரத்தின கற்கள், இந்த தங்கங்கள், இப்படி போன்ற விடயங்களுக்காகத்தான் அவர்கள் தங்களுடைய நாட்டில் குழுக்களாக அவர்கள் அந்த போராட்டங்களை செய்தார்கள். இவருடைய வரலாறு வேறு. இந்த சியாரா லியோனினுடைய வரலாறு 1775ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அமெரிக்காவில் கைதிகளாக இருந்தவர்களும் அந்த போர்க்கு ஒரு நடவடிக்கையோடு இருந்தவர்களும் அவர்கள் விடுதலையாகி இந்த இடத்துக்குள் தான் அவர்கள் கனடாவில் இருந்து வேறு யூனியன்களில் இருந்து அனுப்பப்பட்டவர்கள். அப்ப இவர்களினுடைய வரலாறுகள் கூட இவர் தெரிந்த சட்டங்கள் படிக்காமல் ஒரு தேசமாக இலங்கையின் வடக்கு கிழக்கை தாயக பூமியாக கொண்ட ஈழத்தமிழர்களையும் அந்த நாடுகளோட ஒப்பிடும்போது எங்கள் ரத்தம் எல்லாம் கொதித்தது. எங்கள் தேசிய தலைவர் அவர்கள் இந்த வரலாற்று புத்தகங்களையும் வரலாற்று காவியங்களையும் போராளிகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்று இது ஏற்கனவே எல்லாருக்கும் கற்பிக்கப்பட்டது. இந்த சியாரா லியோன் போன்றது நாங்கள் 90ஆம் ஆண்டு, 91ஆம் ஆண்டு, 92ஆம் ஆண்டு போராளிகள் பயிற்சி முகாம்கள் எல்லாம் நடக்கின்ற போதும் வருகின்ற மக்களோடும் போராளிகளோடும் ஏன் அங்கே குழுக்கள் சண்டை நடக்கிறது? அவர்கள் எங்களை போன்றவர்கள் அல்ல, அவர்கள் ஏதோ ஒரு விடயங்களுக்காக போராடுகிறார்கள் என்கின்ற உண்மை கருத்துக்களோடு கொண்டு வந்து தெளிவுபடுத்திய விடயங்கள் இதெல்லாம். அப்ப இன்று இளஞ்செழியன் ஐயா இந்த ஒரு சமூகத்தின் மட்டத்தில் இந்த 4 நாடையும் கொண்டு வந்து சியாரா லியோன் போன்ற நாடுகளையும் வைத்து பேசுகிறார் என்றால், கீழிருந்து கைதட்டுதுகள் என்றால், அதே இன்னும் எப்படி ஒரு தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்து எங்களை சிக்க வைத்தார்களோ அப்படி இங்கே சிக்க பண்ணுகிறார்கள். அப்ப இதில் நாங்கள் பார்க்கின்ற விடயம் ஐயா அவர்களுக்கு என்னவென்றால், உண்மையிலேயே சியாரா லியோன் என்பது அது ஒரு பொருளாதார பிரச்சனையாக இன்று வரை அது முன்னேறாமல் இருக்கிறது. அதை என்ன செய்வது என்று தெரியாமல் அவருடைய இயற்கை வளங்கள், அவருடைய கடல் சூழ்ந்த விடயங்கள், அவருடைய கடல் கொந்தளிப்பு விஷயங்கள், அது ஒரு கடல் சார்ந்திருப்பதால் தொடர்ச்சியான மண்ணடிப்புகளும் அழிவுகளும், அவருடைய நிரந்தர பொருளாதாரங்கள் இல்லாமல் அவருடைய பணவீக்கங்கள் என்று இவர்கள் அப்படி தத்தளிக்கின்ற போது ஐக்கிய நாடுகள் சபைகள் நின்று கொண்டுதான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட நடவடிக்கைகளை செய்து அந்த நாட்டை ஓரளவு இன்று தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் நிரந்தர பிரதிநிதியாக இந்த ஆண்டு கூட நாங்கள் இம்ரான் கான் அவர்தான் அங்கே இருந்தார். மைக்கன் இம்ரான் கானாக இருக்க வேண்டும், அவர்தான் அங்கே இருந்தார். அவரோடு நாங்கள் உரையாடுகிறோம். ஆங்கில மொழிதான் அந்த நாட்டை சேர்ந்தது. அதற்கு பிறகு அவர்கள் இன்னும் ஒரு மொழி பேசுகின்றார்கள் என்று அவர்களுடைய தேசிய மொழியை பேசி காட்டினார்கள். அது ஒரு கிழக்கு வடக்கு, வடக்கு மேற்கு, தெற்கு மேற்கு என்று சொல்லி 5 மாநகரங்களாக பிரிந்து 16 மாவட்டங்களாக இருந்தது. பிறகு இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் 2002 இருந்து இன்று வரை 2 இன்னும் மாவட்டங்களை உருவாக்கி அது கிட்டத்தட்ட இப்ப 19 மாவட்டங்களாக இருப்பதாகவும், தாங்கள் இப்போது ஒரு பொருளாதாரத்தில் நல்ல நிலைக்கு நிற்கின்றோம், இந்த ஐக்கிய நாடுகள் சபை எங்களுடைய மக்களை தூக்கி பார்ப்பதாகத்தான் அவர்கள் எல்லாம் வெளியிடுகின்றார்கள். அவர்களோடு நாங்கள் பேசிய போதும் அவர்கள் இதை பற்றி பேசினார். அப்ப இந்த ஐயா அவர்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த விஷயத்தை சொல்லுகின்றார் என்றால், இளையோர்கள் மத்தியில் இன்று எல்லோரும் கடத்துகின்றார்கள் என்றால் எங்களிடம் எந்த ஆயுதமும் அல்ல, இருக்கின்ற சாட்சியங்களையும் எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற போராளிகள், மிகுதி போராளிகள் இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு வலுவாக கொடுத்து விட வேண்டும், நிற்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு பெரும் வேலை திட்டத்தை செய்ய வேண்டும். அடுத்த தலைமுறையும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்குள் நின்று கொண்டு இன்னும் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக பேசப்படுகிறது என்ற அந்த கோணத்தில் இருப்பதை தகர்த்து எறிய வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் தான் அவர் அங்கே புற்றுநோய் என்று வைக்கின்றார். என்ன புற்றுநோய் இருக்கிறது?
எங்களை இறுதிப் போரில் தமிழீழ விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்று உலகம் எடுத்த அந்த முடிவும், அவர் பாருங்கள், இந்த 3 கூட்டத்தையும் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் அப்படி எண்ணுவர், ஆனால் என்னுடைய தலைவர் என்று அவர் எந்த இடத்திலும் பதிவு செய்தவர் கிடையாது. அப்ப நாங்கள் அங்கேயும் அதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப எங்களினுடைய தேசிய தலைவர் அவர்களுடைய மகுடங்களும் இந்த போராளிகள் என்று நின்று கொண்டு, மக்களும் நின்று கொண்டு, இந்த இனத்தை அழித்தவர்கள் மீது தொடுத்திருக்கின்ற இந்த இன அழிப்பிற்குரிய நீதி கூறி நிற்பவர்களை தோற்கடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபைகளை புற்றுநோய் என்று சொல்லுவதற்கும் எப்படி வாய் வருகிறது என்பதுதான் இங்கே நாங்கள் இவர்களை போன்றவர்கள். அப்ப நாங்கள் உண்மையாகவே இதையெல்லாம் பார்க்கின்ற போது ஏற்கனவே நாங்கள் பேசியது போன்று இந்த வந்திருக்கின்ற 60 தீர்மானம் அப்படியே மௌனமாக்கப்பட வேண்டும். மக்கள் இந்த ஐக்கிய நாடு சபைகளை புற்றுநோயாக நினைத்து கொண்டு அடுத்த வருகின்ற சமுதாயம் இதற்குள் போகாமல் ஐயா நீதியரசர் அவர்களோடு இளஞ்செழியன் அவர்களோடு போய் முதலமைச்சர் பதவியை வைத்து கொண்டு அவர் இலங்கையோடு நின்று கொண்டு ஒரு மூவின மக்களும் ஒன்றென்று அவர் இலங்கையில் எப்படி ஒரு இலங்கை தமிழனாக வாழ்ந்தாரோ அவர் அப்படி வாழப்போகின்றார். அவர் ஒரு இலங்கை குடிமகனாக விசுவாசமாக தான் படித்த கல்விக்கும் தான் செயலாற்றிருக்கார். அதுக்கு நாங்கள் அவரை நாங்கள் பாராட்டுகின்றோம். அவர் லஞ்சம் பெறாத, அவர் படித்த கல்விக்கு ஒரு நல்ல கல்விமானும் அவருடைய தொழில் ரீதியாக அவர் பெற்ற பட்டங்களுக்கும் அவர் நல்ல வடிவாக செய்திருக்கின்றார். அதை நாங்கள் பாராட்டுகின்றோம். எங்களுடைய இதுல என்னட்ட ஒரு கேள்வி என்ன, சொந்த இனத்துக்கே உண்மை இல்லாமல் சொந்த இனத்திற்கான நீதிய சர்வதேச மத்தியில நீதிய கேட்க இது இல்லாமல் சொந்த இனத்தையே புதைவொலிக்குள்ள தள்ளுற மாதிரி ஒரு ஐநாவை புற்றுநோயோட சொல்லி செய்து சென்றிருக்கிற இளஞ்செழியன் அவர்கள் ஐயான்னு சொல்லவே எனக்கு இப்ப வேக கூசுது. இல்ல, நாங்கள் படிச்ச படிப்புக்கு கருத்தரங்கம் முக்கியம், தமிழ் முக்கியம். இந்த தமிழுக்காகத்தான் இத்தனை மாவீரர்களுடைய இந்த கார்த்திகை போகுது, எல்லாம் சேர்ந்ததுதான். எந்த இடத்திலும் நீங்கள் மனத்தை இறுக்கமாக வச்சு கொள்ளுங்கோ, கருத்துக்களை சொல்லுங்கோ, தொடருங்கோ. அப்படியானவர் உண்மையா எங்கட மக்களுக்காண்டி செயற்பட்டிருப்பாரான்ற கேள்விக்குறிதான் என் போன்ற இளைஞர் மத்தியில வருகிறது. ஏனென்றால் அவர் இப்படியான இந்தியான நிகழ்ச்சி நிரல் படி இலங்கைக்காண்டியும் இந்தியான நிகழ்ச்சி ரோண்ட நிகழ்ச்சி நிரல் படியும் இப்படியான அது அவர்கிட்ட கடைசி நாள் பேச்சு என்ன அவளை முதல் ஒரு அழுது அனுரா தனக்கு பதவி உயர்வு தரையில தன்னை ராயனாமாக்கி ஓய்வு கொடுத்துட்டாருன்ற ஒரு அழுகையோ அழுதார். அதுல அனுதாபத்தை தேடினார். இப்போ இந்த சுவிட்சர்லாந்து இதுல அவர் பெருசா ஒன்றும் கதைக்கல. இது 3ஆவதா பரிசுல போகும்போது கதைச்சு கொண்டு இருந்துட்டு இறுதியில தன் இறுதி பேச்சை ஐநா ஒரு புற்றுநோய் என்றும் அதுல ஈஸ்ட் டீமர் சுதந்திரம் அடைஞ்ச ஒரு நாடு, யூகோஸ்லாவியா பல நாடுகளா சுதந்திரம் அடைஞ்ச நாடா இருக்குது. இவர் இவருக்கு என்ன அரசியல் அறிவு இவருக்கு இருக்காருன்னா, ஒரு அரசியல் அறிவு கூட இல்லாமல் எழுதி கொடுத்த திட்டமிட்டு எழுதி கொடுத்த விடயத்தை கடைசியில நைஸா விஷம் போல இந்த ஊசி ஏத்துற மாதிரி ஊசி ஏத்திட்டு போறார் என்றால் இவற்ற மனநிலை என்னவா இருக்குது? கண்டிப்பா. அப்ப இது ஒரு வேதனைக்குரிய விடயம். இது இந்த நிகழ்ச்சிகள் தொகுத்தவர்களும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் நின்றவர்களும் இந்த மாவீரர்களுக்கும் அந்த இறுதியாக அந்த முள்ளிக்கரையிலோ நனைந்தவர்களுக்கும் செய்கின்ற மிக பெரும் துரோகமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த மக்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும். ஐயா நீதியரசர் இளஞ்செழியன் அவர்கள் அந்த இலங்கையினுடைய நீதிமன்றத்தின் வரம்புகளோடு வாழ்ந்த ஒரு மனிதர். இவருக்கு என்னதான் பாராட்டுக்களை நாங்கள் எடுத்தாலும் அது இலங்கையின் நீதிமன்றத்தினுடைய பாராட்டாகவே இருக்கும். அப்ப இதையெல்லாம் புரிய வேண்டும், இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். வந்தவருக்கும் சுதந்திரம் அவர்கள் நிற்கின்றார்கள், அவர்களுக்கும் வாய்ப்பளிங்கள், தொடர்ச்சியாக உரையாடுவோம். சுதந்திரம் அண்ணன் வெயிலில் நிற்கணும்னு சொன்னா அவர் நேரம் இருந்து அவர் கதைக்கலாம். அவர் சண்டோ அன்பர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சண்டோ. வணக்கம். உங்கள்ட்ட எதுவும் கருத்து இருக்கும் அண்ணா? இல்ல, நான் இங்க பேசுறேன், நான் கேட்கறதுக்காக தான் வந்தேன். ஓகே அண்ணா. அப்ப ஓகே, நான் உங்களுடைய மைக்கு மீது தந்துட்டேன்னா இதுலயே அண்ணா இதுல அவர் ருவாண்டா பற்றி சொல்றார். ருவாண்டா இப்ப யூகேல இருந்த ஆக்களையே திருப்பி அசுல் அடிச்ச ஆக்களையே ருவாண்டாக்கு தான் யூகே அனுப்புற ஒரு தீர்மானத்தை இதான் இருக்குது.
யூகோஸ்லாவியா பற்றி இதன்றார். ஈஸ்ட் டிமோரன் இறுதியா வந்து ஐநாவால சுதந்திரம் அடைஞ்ச ஒரு நாடா இருக்கு. அந்த ஈஸ்ட் டிமோரன் இதுவும் வந்து சுதந்திரம் அடைஞ்ச ஒரு நாடா இருக்குது. இப்ப அவர் குறிப்பிட்ட 4 நாடுகளும் வந்து தரன் இது காலனித்துவ நீக்கத்தின் உடைய ஒரு நடவடிக்கையின் போது விடுதலையாக வேண்டிய சியாரா லியோன் வந்து அது விடுதலையாகாம இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அதற்குள்ளேயே முரண்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பிறகு ஒரு இராணுவ தளபதி தான், ஒரு மேஜர் தான் அந்த பிரதமராக மாற்றப்படுறார். அவர்கள் சகோதரங்களே சண்டையிட்டவர்கள். எங்களை போல் ஒரு சுய நிர்ணய உரிமைக்காக எங்களுடைய மண்ணில் விதைந்தவர்களையும் எங்கள் மக்களையும் கொண்டு வந்து சியாரா லியோன் நாட்டோடு இணைக்க முடியாது. ஏனென்றால் தரன் அவர்கள் அங்கே பூர்வ குடி இல்லாதவர்கள். 1775 ஆண்டு காலப்பகுதியில் அமெரிக்கா வந்து இவர்களை ஒரு கைதிகளாக வைத்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள். பிறகு இந்த காலனித்துவ அரசியலின் நீக்கத்துக்கு முன்பு இவர்கள் எல்லாம் இந்த நாடுகளுக்கு வந்து இருக்கிறதுக்காக பல இடங்களில் இருந்து யூனியன்களில் அந்த நேரம் யூனியன் தான், அந்த யூனியன் இருந்து அவர்கள் விடுதலையாகி ஒவ்வொரு நாட்டுக்கும் வருகின்ற போதுதான் இந்த சியாரா லியோனுக்கு வருகின்றார்கள். இந்த சியாரா லியோன்ல வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் 78% இருக்கின்றார்கள். கிறிஸ்துவ மதத்தை கொண்டவர்கள் 21% இருக்கின்றார்கள். இது என்ன, இங்கே என்ன முரண்பாடு ஏற்பட்டது அதற்கு பிறகு என்று சொன்னால், காலனித்துவ அரசியலை அவர்கள் அதிலிருந்து மீட்டு வரை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் முயற்சி செய்கின்ற போது இவர்கள் அந்த இரத்தன கற்கள், அந்த மாணிக்கங்கள், இந்த தங்கங்கள் போன்ற விடயங்களுக்காக குழுக்களாக அடிபடவழிக்கிட்டார்கள். அது குழுக்கள் மோதலாகவே மாறப்பட்டது ஒரு காலத்தில். அப்ப அதுவும் ஈழத்தமிழருடைய வரலாறும் ஒன்று கிடையாது. இதை தூக்கி இந்த நிமிஷம் நாங்கள் பேசுகின்றோம் என்றால் எங்கள் மாவீரர்களை நாங்கள் கௌரவிக்க மறக்கின்றோம் என்ற அர்த்தம். ஆனால் தயவு செய்து எனக்கு இது உடன்பாடு கிடையாது. இந்த 4 நாடையும் பற்றி பேசுவதற்கு உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் இது ஏற்கனவே நீங்கள் பல நாடுகளில் இப்ப அவர் பேசிய விடயங்களை இதை நாங்கள் உள்ளுக்கு மக்களிடம் ஒரு சின்ன விடயமாக கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் இது எங்களுடைய இந்த புனித போராட்டத்தில் மடிந்தவர்களும் இந்த புனித போராட்டத்திற்கும் ஒரு உண்மையும் ஒரு நேர்மையும் இருக்கிறது. ஆனால் உலக தேசத்தில் அது அல்ல. இந்த உண்மையின் நேர்மையும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை தாங்கள் எங்கள் மக்களுக்கு இழைத்த கொடுமைகளுக்காக, அநீதிகளுக்காக ஏதோ ஒரு பகுதியில் இருந்து ஐசிக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, ஐசிஜேக்கு கொண்டு போக வேண்டுமானாலும் சரி, இந்த சிலை பொறிமுறையை வைத்துக்கொண்டு இன்று இவ்வளவு வேலை திட்டங்களை எடுத்து இன்று 23 குடும்பங்களுக்கு மேற்பட்ட போராளி குடும்பங்களை எடுத்து இந்த சாட்சியங்களை வழங்கி அதற்கு பிறகு இந்த சாட்சியங்களை இலங்கை ஏற்றுக்கொள்ளாது, உலக தேசம் இந்தியா ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிந்தும் அவர்களோடு பயிர் பண்ணிக்கொண்டு இந்த பொறிமுறையை மூடாமல் இன்று வரை வைத்திருக்கின்றார்கள். அப்ப வந்தவர் என்ன செய்திருக்க வேண்டும்? உண்மையான ஒரு நீதியரசர் என்றால் இங்கே வந்தவர், சுவிட்சர்லாந்துக்கு வந்தவர், அவர் அந்த கதவை திறந்து போய் தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவிட்டு சென்றிருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஏதேனும் ஒரு நடவடிக்கை ஒரு ஈழத்தமிழன் செய்ய வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபைகளை குறை கூற முதல் இருக்கின்ற நாங்கள் ஏதோ ஒரு விடயத்தை செய்து எமக்கு அவர்கள் அந்த பாதையை பூட்டி வைத்திருக்கின்றார்கள் என்று அனுபவத்தில் பேசினால் கூட பிரச்சனை இல்லை. ஈழத் தமிழர்களுக்காக ஐயா இளஞ்செழியன் போன்றவர்கள் எதுவுமே செய்தவர்கள் கிடையாது. நாங்கள் ஒரு ஈழத்தமிழராக ஐயா இளஞ்செழியன் அவர்கள் கல்வியை கற்று எந்த ஒரு மனிதரிடமும் கையேந்தாதபடி ஒரு நல்ல வாழ்வினை கற்றுத்தந்திருக்கின்றார் என்ற பாடத்தை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அவர் ஒரு இலங்கையின் நீதிமன்றத்தினுடைய வரம்புகளுக்கு ஏற்றது போன்று அவர் வாழ்ந்த மனிதன். யாரிடமும் கை நீட்டி லஞ்சங்கள் வாங்கி எதுவுமே செய்யாத ஒரு நல்ல மனிதன். நாங்கள் அதையெல்லாம் நாங்கள் குற்றம் சொன்னவர்கள் கிடையாது. நாங்கள் இங்கே மக்களிடம் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் ஐயா இளஞ்செழியன் அவர்களை கௌரவித்தவர்கள் கிடையாது. நீங்கள் கௌரவிப்பது இலங்கையில் இருக்கின்ற இந்த நீதிமன்றத்தினுடைய வரம்புகளை மேம்படுத்தி நிற்கின்றீர்கள். 60 தீர்மானம் இங்கே தோற்கடிக்கப்படப்போகிறது. மீண்டும் நீங்கள் வாய் மூடப்பட போகின்றீர்கள். அது இலகுவாக நீங்க செய்துட்டீங்கள். இந்த நிகழ்ச்சி நிரலை உங்களால் இனி மீறி எதுவுமே செய்ய முடியாது. இலங்கையில் இன்றைக்கு ஐயா அவர்களை கூப்பிட்டு கௌரவிக்கின்ற போதே உங்களுக்கு புரியவனும், கௌரவித்த உங்களுக்கு. எங்களுக்கு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஐயா யார்? ஐயா இளஞ்செழியன் யார்? இலங்கையின் ஒரு நீதியின் ஒரு குரல்.
அந்த நீதியின் குரலை இங்கே எடுத்து நீங்கள் கொண்டாடும் போது அது அவரை சார்ந்ததே கிடையாது. அது அவரினுடைய அந்த அடையாளத்தை சார்ந்தது, இலங்கையை சார்ந்தது. எனவே இதை உலகம் அப்படித்தான் பார்க்க போகின்றார்கள். இந்த வந்திருக்கின்ற 60 தீர்மானம், இந்த உள்ளக விசாரணை மீண்டும் மீண்டும் நாங்கள் இதிலிருந்து தோற்கடிப்பதற்கு பெரும் நடவடிக்கையை இந்த இந்தியா நின்று கொண்டு இந்த காயை நகர்த்தி அழகாக எங்கள் மக்களிடமே கொடுத்திருக்கிறது. அவர்கள் இதை புரிந்தும் புரியாமலும் இங்கே ஐயாவை விழா செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இலங்கையின் இந்த நம்ப முடியாத இந்த நீதித்துறையை, இந்த வரம்புகளை, இந்த நீதிமன்றத்தினுடைய வரம்புகளை தாங்கள் ஏற்றுக்கொண்டதாக இன்று உலகத்தில் இருக்கின்ற பல தமிழர்களும் பல ஊடகங்களும் இதை வெளியிட்டு உறுதிப்படுத்தி இருக்கிறது. இதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று அது இவர்களே தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தோற்கடிப்பு அத்தனைக்கும் நாங்களே காரணமாக இருக்கின்றோம். எங்களை சுற்றிய புரிதலோ அல்லது அவர் சொல்லுகின்ற போது இந்த சியாரா லியோனுக்கு ஒருவர் எழும்பி ஐயா நிறுத்துங்கள், இதை பற்றி நீங்கள் ஏன் பேச வேண்டும், கேட்பதற்கு யாரும் கிடையாது. அப்ப அவர்களுக்கு அதுல வந்து ஐநாவில செய்யப்படுறவர்கள் பல பேர் வந்து எங்களுக்காண்டி ஐநாவில செய்யப்படுறவங்க சொல்லி ஏமாத்தி கொண்டு திரிகிறவர்கள் அங்க கன பேர் இருக்கிறார். அவர்கள் ஒருத்தர் கூட வந்து ஐநா வந்து புற்றுநோய் என்று சொல்லும் போது எப்படியடாக இப்படி கதைக்கலாம் என்று ஒருத்தர் தட்டி கேட்கல. எல்லாரும் அமைதி. அவர் முடிக்க அவர் கேட்டவர் முடிக்க சொன்னவர். ஆனால் அதுக்கு பிறகு வந்து ஒருத்தர் ஒரு பதிவும் போடாமல் கடந்து போயினான். ஆனால் இதுல வந்து நான் வந்து அண்ணா இங்க ஏமல்ல வந்து அகதி தஞ்சம் கோர்றவர்கள் வந்து இதுல வந்து நான் வேலை செய்யறேன். நீங்கள் வந்து ஐநா மூலம் வந்து ஓஸ்லப் இதன் மூலம் வந்து சாட்சியமா வந்து உங்களை ஐநா வந்து அழைச்சி வச்சிருக்குது. ஒரு சாட்சியம் நீங்கள் மட்டுமே இல்லை, உங்களோட குடும்பம் வந்து ஐநாண்ட ஒரு சாட்சியமா உங்களை அழைச்சி வச்சிருக்குது. ஆனா அவர்களும் வந்து ஐநாண்ட இதைத்தான் எங்க பணியாற்றுறார்கள். அவர்கள் ஏன் எங்களுக்கு துடிக்கிற விடயம் வந்து ஏன் அவர்களுக்கு இதண்டை இல்லை. அதுலயும் வந்து அவர் வந்து ஒரு இந்த இதுல வந்து தனக்கு பதவி கிடைக்கிறதுக்காண்டி அழுகிறார், லண்டனுக்கு வந்து அழுகிறார். ஆனா இவ்வளவு இனாலிவு தான் வந்து டெப்ரெஷன்ல இருந்த 10 மாதம் டெப்ரெஷன்ல இருந்தேன்னு சொல்றார். அதுலயும் வந்து ஒரு இதை வந்து போடுறார். அனுராவோட தான் எடுத்த படங்கள் எல்லாம் இருக்குதண்ட விடயத்தையும் வந்து ஒரு எச்சரிக்கை முன்கூட்டியே அந்த படங்கள் வெளியே வருமன்ற இதுல வந்து முன்கூட்டியே ஒரு இதை கொக்கியை ஒன்றை போட்டு விடுறாரு. என்ன அந்த படங்கள் வெளி வந்தாலும் ஒரு கொக்கியை வந்து போட்டு விடுறாரு. அந்த ஆக்கள்கிட்ட எப்படியாவது லீக் ஆகமாட்ட இதுல வந்து அனுராவோட கொஞ்சம் இதண்ட விடயங்களை வந்து அதுல வந்து ஒரு இதை வந்து கிளிக்கா வந்து போட்டு விடுறார். இதுல வந்து எந்த கேள்வி என்ன, எங்கட இன அழிப்புக்கு வந்து அவர் ஒரு கண்ணீர் கூட விட்டதோ அல்லது ஐநா பேர்ன்வரையும் வந்தவர் வந்து ஐநாவில் ஒரு சாட்சியம் அளிச்சதோ என்ற ஒரு வரலாறு அவருக்கு இல்லை. இன அழிப்புக்கான சாட்சியமோ இதோ இல்லை. ஆனா மாறா வந்து இலங்கை அரசாங்கம் காலந்தோறும் என்ன செய்தோ எங்களோட மக்களை வந்து ஐநாவில இருந்து எங்களுக்கு கவசமா இருக்கிற ஐநாவில இருந்து மக்களை திசை திருப்பணுமென்று நிகழ்ச்சி நடல செய்து கொண்டிருக்கிற இலங்கை அரசாங்கம் நிகழ்ச்சி திரட்டத்துக்கு கீழ் வந்து ஒரு நீதிபதியா இருந்தவர் வந்து செம்மணி விடயங்களிலே கூட வந்து அதுக்குள்ள தான் நின்று சொல்லி கதைக்கிற அவர் வந்து உள்நாட்டு அரசியலுக்கு உள்நாட்டு நீதிதான் வேணும் என்றும் சர்வதேச நீதி எங்களுக்கு வேண்டாம் என்ற ரீதியிலே வந்து ஐநா ஒரு புற்றுநோய் சொல்லிட்டு போறார் என்றால் அவற்றை மனம் வந்து எவ்வளவு அழுக்கா இருக்கணும்ன்றதை கொஞ்சம் எங்களோட மக்கள் சிந்திக்கணும். அதுல வந்து ஒரு மக்கள் கைதட்டின மக்கள் சரத் பொன்சேகா வந்த போதும் வந்து எங்களை அழிச்சு சரத் பொன்சேக்கும் வாக்கு போட்ட இந்த மக்கள் வந்து இப்ப வந்து எங்களை வந்து புதகுழிக்குள்ள தள்ள வந்து இப்படியான ஒரு இதை வந்து சொல்லிட்டு போற இளஞ்செழியனவர்கிட்ட இதையும் வந்து கைதட்டி ரசிச்ச இந்த மக்கள் வந்து இப்ப எங்களுக்கு வந்து பதில் சொல்ல வேணும், இவர்கள் செய்தது சரியா புளியா என்ற விடயத்தை. இல்ல இதுல முக்கியமாக வந்து தரன் இந்த தமிழர்களினுடைய கலாச்சாரம் விருந்தோம்பல் கௌரவிப்பது என்பது இருக்க வேண்டும். இதை பற்றி நாங்க பேசி இருக்கிறோம். மனதில் இருக்கிற பலிகள் எங்களினுடைய அண்ணா அந்த விடயத்துல வந்து நாங்கள் வந்து குறிப்பா குறிப்பிட்டிருந்தோம். அனந்தி அக்கா எழிலன் என்ற அனந்தி அக்கான்ற விடயத்துல வந்து இந்த மக்கள் வந்து அவருக்கான கௌரவிப்பை கொடுக்கிறோம் இல்லை. அந்த இதில் வந்து இதன்னும் போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த இளைஞரின் அவர்களுக்கு வந்து அந்த கௌரவிப்பு கொடுக்கும் போது வந்து அது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்குமென்ற விடயத்தையும் வந்து நீங்கள் பதிவு செய்திருக்கிறீங்களே. என்ன கண்டிப்பா அது வந்து என்னன்னு சொன்னா அது அவரினுடைய ஒரு தேசத்தின் கல்வியாளர்கள் அவரை கூப்பிட்டு ஒரு கௌரவித்து அடுத்த சந்ததிக்கு இப்படியெல்லாம் நீங்கள் வாழ முடியும் என்று பேச்சிருந்தால் அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். அப்ப நாங்கள் அதை முதலாவதாக எங்கள் மக்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களும் கருத்தரங்கம் ஈழத்தமிழர் கருத்தரங்கம் சார்பாக சொல்லியிருப்போம். முதலமைச்சராக கொண்டு வருகின்ற விடயத்தை உடன் நிறுத்துங்கள் என்பதற்காகத்தான் அந்த பதிவு நாங்கள் செய்ய
செய்திருப்போம், நேரலையும் செய்திருப்போம். அப்ப இரண்டாவது மேடையை நாங்கள் பார்க்கின்ற போது அவர் அரசியலுக்கு வரப்போகின்றேன் என்ற ஒரு மாயையை காட்டினார். மூன்றாவது மேடையில் எப்படி என்றால், நாங்கள் நம்பி இருந்து இன்று வரை இதற்காக எவ்வளவோ பணங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம், எவ்வளவோ நேரங்களை காலங்களை இழந்திருக்கின்றார்கள். இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் இந்த இறுதியில் நடந்த இந்த கொடூரம் என்பதற்கு ஒரு நீதி வேண்டும். அந்த நீதியை நாங்கள் வலுவாக பிடிக்கின்ற போதுதான் வடக்கு கிழக்கில் வாழுகின்ற அந்த மக்களினுடைய அடுத்த தலைமுறையினுடைய இருப்பு கௌரவிக்கப்படும். இல்லையேல் ஒரு கிள்ளிக்கீரையாக அவர்கள் போய்விடுவார்கள். அது எங்களினுடைய மதத்தால் பிரிந்து நிற்கின்ற இஸ்லாமியர்களை மடங்கும். ஏனென்றால் இந்த புத்த சாசனம் என்பது எப்ப வெடிக்கும் என்று தெரியாது. அப்ப இந்த வெடித்தலை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும், அதை எவருமே செய்துவிடக்கூடாது என்று இறுக்கி பிடிக்கின்ற போது ஒரு நீதியரசராக இருந்தவர் வாரையிலிருந்து இந்த 4 நாட்டுக்குள்ளும் கொண்டு வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளையும் நிறுத்தி இந்த ஈழத்தமிழர்களுடைய போராட்டங்களை நிறுத்துகின்ற போதுதான் எம் இதயமே வெடித்தறிந்தது. அதான் நாங்கள் அண்டே நாங்கள் இதுல வந்தா ஏன் இலங்கை அவர் குற்றம் சொல்லி, இலங்கை இதுவரையும் ஒரு இதன்னையில இலங்கை தன் இராணுவத்தை கூட குற்றவாளிகளை காட்ட முன்வரையில தண்டனை கொடுக்கையில அவர் தீப்பொழங்கின அந்த இராணுவ அதிகாரியை திருப்பி வெளியால வந்துட்டார். அதெல்லாம் பற்றி ஒன்றும் கதைக்காமல் ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி அவர் இதன்றார். அப்ப அவர் 2008ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில இருக்க ஊழியர் வெளியாளர் இலங்கை அரசாங்கம் இதண்ட போது இந்த இலங்கை அரசாங்கம் பதவி எனக்கு என்னடான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கோம் இல்லை. ஏன்னா அவர் அந்த பதவியை தூக்கி எறியல. இதுல நாங்கள் முக்கியமாக பார்க்கிற விடயம் என்னென்றால், இப்ப ஒரு ஈழத்தமிழர்களினுடைய இந்த சுய நிர்ணய உரிமை என்பது